நாம் தமிழர் இரத்த உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். தேர்தல் நேரத்தில் அண்ணன் சீமானின் காரை வழிமறித்து சோதனையில் ஈடுபட்ட தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளை கேள்வி கணைகளால் துளைத்தெறிந்த அண்ணன் சீமான் அவர்கள் அந்த காணொலியை நீங்கள் பார்த்துட்டு வந்துடுங்க. நாம் தமிழர் இரத்த உறவுகளை ஓட்டுக்கு காசு கொடுக்குறவங்க நீங்கள் வச்சுட்டு செக் பண்ணிட்டு அப்புறம் எனக்கு கொடுத்துடுங்க. பெட்டி இறக்கி பெட்டி இறக்கி வச்சுட்டு நீங்கள் அப்புறம் சோதிச்சுட்டு என்ன பண்ணுங்க இறக்கடா எல்லாத்தையும் காமெடி பண்ணிருக்காங்க. தெருவுக்கு காசு கொடுத்தா அதை பிடிக்க மாட்டிய அவசரமாக அவர் வாக்கு சேகரிக்க போகிறவன வழியில் மட்டும் ரோட்டையா காசு கொடுத்தா அதில் ஒருத்தரையாவது நீங்கள் பிடிச்சிருந்தீங்கன்னா இது நியாயம். பின்னாடி 34 லக்கேஜ் இருக்கு, மூட்டை மூட்டையாக பணம் இருக்கு. நாம் தமிழர் இரத்த உறவுகள் அனைவரும் இந்த பதிவை பார்த்துருப்பீங்க. இந்த பதிவிலிருந்து நம்ம இந்த தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள்கிட்ட என்ன கேட்குறோம்னா, ஐயா தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகளே, உங்களுடைய அதிகாரம் என்பது ஏழை மக்கள் மீதும் ஏதாவது ஒரு அரசியல் கட்சி, அதாவது எந்த அரசியல் கட்சி அதிகாரத்தில் இல்லாமல் இருக்கோ அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் இல்லை ஏழை மக்கள் மீதும் தான் பாயுமா? இல்லை கேட்குறேன், ஏன் உங்கள் அதிகாரம் இப்படி இருக்குது? ஏன் உங்கள் அதிகாரம் இவ்வளோ மட்டமாக போய் பாஞ்சிக்கிட்டு இருக்குது? திமுகக்காரன் பணத்தை கொண்டு போகிறான், அதிமுகக்காரன் பணத்தை கொண்டு போகிறான், பாரதிய ஜனதா கட்சிக்காரன் பணத்தை கொண்டு போகிறான், காங்கிரஸ் கட்சிக்காரன் கொண்டு போகிறான். அதுபோல் அண்ணன் திருமாவளவன் கட்சியில் கூட பணத்தை கொடுத்தாங்கன்னு கூட நியூஸ் வந்துச்சு. அவர்களெல்லாம் நீங்கள் பிடிக்காம எவன் ஒரு எளிய மக்களை எளிய மக்களுக்கு போராடிக்கிட்டு இருக்கானோ அந்த மனிதரை பிடிச்சி வழி மறித்து அவரை அவமானப்படுத்துது, மறித்து அப்படி இப்படி நாங்கள் சோதனை பண்ணணும்னு அந்த மனுஷனை பிடிச்சி ப்ரெஷர் ஆக்கி அவரை டென்ஷன் ஆக்கி எதுக்கு உங்களுக்கு இந்த புத்தி? நீங்கள் அதாவது எங்களுடைய வரி பணத்தில் தான் நீங்கள் சம்பளம் வாங்குறீங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. மித்தபடி எந்த அரசியல் கட்சிக்காரன் கூட சொன்னானோ அவனோட வரி பணத்தில் உங்களுக்கு சம்பளம் கொடுக்கல, புரியுதா? அதனால் நீங்கள் மக்களுக்காக வேலை செய்யுங்க. ஒருத்தர் நகையை கொண்டு போனோம்னா அவனை பிடிக்குது, ஒருத்தன் அப்போ தான் விவசாயத்துக்கு உரமோட தூக்க ஒரு லட்ச ரூபா கொண்டு போவோம், அவனை பிடிச்சி அந்த பணத்தை பிடுங்குது. அதெல்லாம் நல்லாவா இருக்குது? அந்த பணம் உங்கள் கையில் நிற்குமாயா? என்னங்கய்யா நீங்கள் உங்கள் அதிகாரத்தை யார் மேலே காமிக்கணுமோ அவங்க மேலே காமிங்க. அதை விட்டுட்டு ஏழை மக்கள் மீதும் எளிய மக்கள் மீதும் போராடிக்கிட்டு இருக்க உங்கள் ஏழை மக்கள் எளிய மக்களாக போராடிக்கிட்டு இருக்க அண்ணன் சீமான் மீதெல்லாம் உங்கள் வன்மமிக்கதை காட்டாதீங்க. தேர்தல் அதிகாரிகளே, தயவு செஞ்சு கொஞ்சமாக நியாயமாக நடக்க பாருங்கள். பார்த்து நடங்க, எல்லாத்துக்குமே நல்லது. ஒழுங்காக பார்த்து நடந்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நல்லது. இல்லைனா நாங்கள் மிகப்பெரிய போராட்டத்தை எடுக்கணும்னா நாங்கள் தயார் தான். நாம் தமிழர் கட்சி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன்.